வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தர, இடமா கொடுத்து வீடு கட்டித்தரன்றது ஒரு பெரிய விஷயம். எதிர்பார்க்காத விஷயம் ஐயா செஞ்சு தருது. வீடு இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுது, ஐயாவுக்கு தெரியுது அந்த கஷ்டம். எங்களுக்கு மாதமானா பால் கார்டு வாங்க 2000 ரூபா கொடுத்து, அந்த 2000 ரூபாய் எனக்கு குறையும் போது மிகப்பெரிய என்னுடைய பண சுமை எனக்கு குறையும். பாப்பா உடம்பு சரியில்லைனா கூட திடீர்னு அந்த 2000 எங்களுக்கு யூஸ் ஆகும் மாசமானம். எதுலையாவது ஒரு இதில் பயன்படுத்தி எங்கள் மக்களுக்காக அவர் காப்பாற்றணும்னு சொல்லி கண்டிப்பாக தருவார். எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் திட்டம் போட்டாங்க, எல்லாமே நல்லா செஞ்சாங்க. ஆனால் எங்கள் அம்மா எடப்பாடி வந்து எங்களுக்கு அதோட நல்லா செய்கிறாரு. ஒரு ரூபா கூட இல்லாத இருக்கிற இதில் 25,000னா இவ்வளோ பெரிய இது தானே அது. அம்மா ஆட்சியில் ஐயா இருந்தார் 10 வருஷம். நாங்களாம் அப்போல்லாம் நல்லா இருந்ததுங்க. பொம்பளை பிள்ளைங்க நம்பி ரோட்டில் போச்சுங்க, வந்ததுங்க. நாங்களே நம்பி இப்போ நாங்களே வயசானவங்களே நடந்து போக முடியலங்க. ஜாதி கொடுமை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றணுன்னா எடப்பாடி ஐயா தான் வரணும். நகர்ப்புறத்தில் வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அம்மா இல்ல திட்டத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அறிவிப்பிட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டன்றது மிகப்பெரிய திட்டம். கண்டிப்பாக எடப்பாடியார் அதை செய்வார் என்ற நம்பிக்கை மக்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தர, இடமா கொடுத்து வீடு கட்டித்தரன்றது ஒரு பெரிய விஷயம். இது ரொம்ப வீடு இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்பட விஷயம். இது அது ரொம்ப நல்லது. இப்போ மழை தண்ணியெல்லாம் உள்ளே புகுந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன கரண்ட் போயிடுது, அது போயிடுது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அது நல்ல விஷயம்தான். வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் வாடகைக்கு இருக்காங்க. அது கட்டி கொடுக்கறது எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அவங்களுக்கும் சந்தோஷம்தான், மற்ற எல்லாருமே அதை எதிர்பார்ப்பாங்க. கட்டி கொடுங்க, நல்ல விஷயம். நாங்கள்லாம் இது வரைக்கும் வீடு இல்லாத 42 வருஷம் வாடகையில் தான் இருக்கோம். எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால் நாங்கள் எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். காலம் பூரா எங்கள் புள்ள குட்டிங்களாம் அவரை வாழ்த்தோம். எதிர்பார்க்காத விஷயம் ஐயா செஞ்சு தருது. எல்லாருக்கும் வீடு கிடச்சிட்டா எங்கேயுமே யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த நாட்டில் வீடு இல்லை, இருக்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இன்றைக்கி நாட்டில் கொள்ளையும் எல்லாமே உருவாகுது. இந்த இலவச வீடு திட்டத்தினால எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கும், எல்லோரும் நிம்மதியாக தங்குவாங்க, நிம்மதியாக சாப்பிடுவாங்க, நிம்மதியான ஒரு வேலையை பார்ப்பாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுது, ஐயாவுக்கு தெரியுது அந்த கஷ்டம். எங்களுக்கு பொம்பளைங்கன்னு இல்லை, ஆம்பளைங்கன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு குடும்பத்துக்கு வீடுன்றது இம்பார்ட்டன்ட்டு. அந்த இம்பார்ட்டன்ட் மேட்டராக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் டிஎம்கேல இருக்கவங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் போய் ஒரு வீடு கேட்டு பாருங்கள், ஹவுசிங் போர்டு கட்டுறாங்க. அந்த ஹவுசிங் போர்டு போய் இப்போ கேளுங்க, இப்போ கட்டுறாங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கட்டுறாங்க. அந்த ஹவுசிங் போர்டு போய் கட்டினா எவ்வளோ மலஞ்சு கொடுப்பேன்னு கேட்குறாங்க. பணம் கொடுத்து வீடு தரல. எங்களுக்கு ஐயா ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஐயா என்ன சொல்கிறேன், நிலம் வாங்கி நாங்கள் கட்டி கொடுக்குறோன்றாரு. அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ரேஷன் கார்டு வச்சிருக்க ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் 2000 ரூபா ஊக்கத்தொகை தரப்படும் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாதமானா பால் கார்டு வாங்க 2000 ரூபா கொடுத்து, அந்த 2000 ரூபாய் எனக்கு குறையும் போது மிகப்பெரிய என்னுடைய பண சுமை எனக்கு குறையும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். 2000 ரூபாய் கொடுக்கறது எங்களோட ஓன் யூஸ்க்கு செம்மையாக தேவைப்படுது. ஜென்ஸ்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்காம இருந்து எங்களோட ஓன் யூஸ்க்கு நாங்கள் செலவு பண்ணலாம். பாப்பா உடம்பு சரியில்லைனா கூட திடீர்னு அந்த 2000 எங்களுக்கு யூஸ் ஆகும் மாசமானம். கண்டிப்பாக தருவார். அது தராத இருக்க மாட்டார், கண்டிப்பாக தருவார். எதுலையாவது ஒரு இதில் பயன்படுத்தி எங்கள் மக்களுக்காக அவர் காப்பாற்றணும்னு சொல்லி கண்டிப்பாக தருவார். அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. எங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் திட்டம் போட்டாங்க, எல்லாமே நல்லா செஞ்சாங்க. ஆனால் எங்கள் அம்மா எடப்பாடி வந்து எங்களுக்கு அதோட நல்லா செய்கிறாரு. ஐயா எப்பயுமே ஒவ்வொரு இதுவும் பொங்கலுக்கு கொடுத்ததும் சரி, மகளிருக்கு அம்மாவுடைய இதுதான் இதெல்லாம். வண்டி தரேன்னு சொன்னது, அடுத்தது மிதி வண்டி கொடுத்துருக்காங்க, கணினி கொடுத்துருக்காங்க, ஸ்கூலில் மாணவர்களை நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் இப்போ இவங்க கொடுக்குறேன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஐயா இதை எங்களுக்கு மகளிருக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன்றாரு. இது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நாங்கள் கொடுக்குறதுல அவங்க மிச்சம் மீதி பிடிச்சி தான் அவங்க சேர்த்து வைப்பாங்க. இந்த 2000 அவங்க எதுக்காவது ஒரு பையனுக்காக வச்சுப்பாங்க. திடீர்னு எங்களுக்கே உடல் நிலை சரியில்லை, வேலைக்கு போக முடியலன்னா அந்த சமயத்தில் அந்த 2000 வச்சு அவங்க தான் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் கொடுக்குறத சேர்த்து வச்சு பார்க்குறத விட இந்த மாதிரி வர காசை இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பார்த்துப்பாங்க. எங்களை மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைங்களையும் பெற்றோர்களையும் எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த 2000ன்றது சில பேருக்கு 2000மா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது 2000 இல்லை, 2000ன்றது பெரிய விஷயம் பெண்களுக்கு. ஏன்னா அந்த 2000த்தில் அவங்க மளிகை சாமான் வாங்கலாம், அவங்க பிள்ளைங்களுக்கு தேவையானதை வாங்கி தரலாம்,
கணவரை எல்லா விஷயத்துக்கு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் கணவர்மார்கள் இப்போ அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஓட்ட முடியல அவங்களாலேயே. இந்த 2000 ரூபான்றது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப உதவி. ரொம்ப 1000 ரூபாய் தரேன்றாங்க. இந்த 1000 ரூபாய் தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க ஊக்கத்தொகை. யாருக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? யாருக்குமே கரெக்டான முறையில் இது வரலாம் வந்ததில்லை. யாருக்கும் தகுதி இல்லவங்களுக்கு தான் கொடுக்குறேன், தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுக்குறேன்றாங்க. தகுதி இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நானும் போய் ரேஷன் கடை எடுத்துமே கேட்டோம். இல்லைம்மா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பெண்கள் தானே, ஏன் எங்களுக்கு தரக்கூடாதா, எங்களுக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு சட்டம் உங்களுக்கு. ஐயா கொண்டு வந்த சட்டம் எங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. 2000 ரூபான்றது எல்லாருக்கும் உண்மையாக பெரிய விஷயங்க. 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தோட ஸ்கூட்டி வழங்கப்படும் எடப்பாடியார் சொல்லிச்சாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் 2026 எடப்பாடி ஐயா கண்டிப்பாக எங்கள் ஆட்சி தான் வரும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ஐயா பண்ணிடுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ₹1 கூட இல்லாத இருக்கிற இதுல 25,000னா இவ்வளவு பெரிய இதுதானே அது. ஐயா லேப்டாப்போட 12th பசங்களுக்கு எல்லா லேப்டாப்லாம் கொடுத்துருந்தாங்க. இவங்க எதுவுமே கொடுக்கல. அதனால இந்த மானியத்தில் ஸ்கூட்டி தரது ரொம்ப எங்களுக்கு சிறந்ததாக இருக்குது. லேடிஸ்ன்றவங்க அவங்களுக்கு நிறைய ஃபேமிலியிலே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க இல்லை அவசரமாக குடும்ப கஷ்டத்தால் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்கலாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட வண்டி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆதார் கார்டு கொடுமா, பேன் கார்டு கொடுமா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுமா, எல்லாம் கொடுமான்றாங்க. யாருக்குமே இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? எதுவுமே கிடையாது. பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை, ஸ்டேட்மெண்ட் இல்லை, வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கோம். அவங்க கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இல்லை எமர்ஜென்சி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்காரரை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, கூட்டிகிட்டு போவேன். நான் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை கூப்பிட்டு போவோம். இல்லை எங்களுக்கே எங்கன்னா வெளியே போனோன்னா கூட தேவைப்படுது. இல்லை ஒரு வேலைக்கு போனோம், தொலைவில் வேலைக்கு போனோன்னா எங்களுக்கு வண்டி கொடுக்குறாருன்ற தைரியத்தில் நாங்கள் போகலாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அளவுக்கு. அதுக்கு தான் நல்லது தான். பெண்களை போலவே ஆண்களுக்கும் பேருந்தில் பயணிக்க கட்டணமில்லா பேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வேணும்னு இல்லாமல் ஆண்களுக்குமே சேர்த்து கொடுத்துருக்காரு. பேருந்தில் 2 பேருமே இலவசமாக பயணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் நல்லது தாங்க. ஏன்னா எல்லாரும் இப்போ கேள்வி கூட கேட்டாங்க பாருங்க, ஏன் பொம்பளைங்களுக்கு மட்டும் பார்த்து கொடுக்குறாங்க, பொம்பளைங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ எங்கள் ஐயா என்ன சொன்னாங்க? ஆண்களுக்கும் சேர்த்து. ஏன்னா பொம்பளைங்களுக்கு மட்டுமே பாதுகாப்புனாங்க. பாதுகாப்பே இல்லை எங்களுக்கு, உண்மையாகவே பாதுகாப்பு கிடையாது. நாங்களே போகிறோம் ரோட்டில், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஐயா பஸ் விட்டார் பார்த்தீங்களா? இப்போ பஸ்ஸு கேட்டாங்க, 4-5 பேர் கேட்டாங்க, என்ன பொம்பளைங்களுக்கு மட்டும் வண்டி விட்டுருக்கீங்க, பொம்பளைங்களுக்கு மட்டும் வண்டி விட்டுருக்கீங்க. யார்? எல்லாருமே கேட்டாங்க, ஆம்பளைங்க எல்லாருமே கேட்டாங்க. இப்போ ஆண்களுக்கும் நீங்களும் போங்க பேருந்து, உங்களுக்கும் ஃப்ரீ பேருந்துலாம் இல்லை, உங்களுக்கு நான் செய்கிறேன், எங்களுக்கு அப்பா மாதிரி எல்லாமே நான் செய்கிறேன் வாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இலவச பேருந்து விட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். எல்லாருக்கும் ஆண்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருமே ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை நடத்துவாங்க. பெண்களோட ஆண்கள் தான் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு அதிகமாக போகிறாங்க. அவங்க போகிற இடம் எல்லாமே இது லாங்காக தான் இருக்கும். எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க, பெயிண்டிங் வேலை, சித்தாள் வேலை, கல் உடைக்கிற வேலை, இந்த மாதிரி வேலைக்கு தான் போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு உபயோகமானது தான். அந்த பஸ் ட்ராவலிங் காசு மிச்சம், அவங்களோட செலவு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். அப்போது எடப்பாடியார் அறிவிச்சிருக்க இந்த ஒவ்வொரு திட்டத்திலையும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 100% 1 மில்லியன்% எடப்பாடியார் அறிவித்த அறிவிப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றிருக்காரு. இது எல்லாமே பயன்பட்ட திட்டம் தான். எல்லாமே பெண்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அம்மா எப்படி பெண்களுக்கு முதல் இது கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஐயா பண்ணி கொண்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எடப்பாடியார் அறிவிச்ச எல்லா பயன்களும் எங்களுக்கு பயன்படும். இந்த மாதிரி திட்டத்தை யாரும் இது வரைக்கும் அறிவிச்சதும் இல்லை, மக்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி திட்டம் ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம் தான். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு நிறைய சலுகை செய்கிறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் நல்லது தான். அதே மாதிரி முன்னாடி இந்த பொம்பளை குழந்தைங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துருந்தாங்க, அதை மறுபடியும் செயல்படுத்தினாங்கன்னா, அதே மாதிரி 2 பொம்பளை குழந்தை இருக்கிற இவங்களுக்கு பொம்பளைங்களுக்கு காசு கொடுத்துருந்தாங்க மகளிருக்கு, அதையும் செயல்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும்ப்பா. அம்மா ஆட்சியில் ஐயா இருந்தார் 10 வருஷம். நாங்களாம் அப்போல்லாம் நல்லா இருந்ததுங்க. பொம்பளை பிள்ளைங்க நம்பி ரோட்டில் போச்சுங்க, வந்ததுங்க. நாங்களே நம்பி இப்போ நாங்களே வயசானவங்களே நடந்து போக முடியலங்க, ஏஜானவங்களே நடந்து போக முடியல. இப்போ நாங்கள் போனால் கூட பின்னாடியே வரானுங்க. பார்த்தா என்னென்ன கஞ்சா, போதை ஊசி, அது இதுன்னு போட்டு வரானுங்க நீட்டாக வரானுங்க, கத்தி எடுக்கிறானுங்க, வெட்டிட்டு போயினே இருக்கானுங்க. கேட்க இல்லை யாருன்னு பார்த்தா இதே டிஎம்கே கட்சிக்காரங்க தான்றாங்க. இந்த ஆட்சியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த ஆட்சியில் போதைப்பொருள், வன்கொடுமை, ஜாதி கொடுமை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றணுன்னா எடப்பாடி ஐயா தான் வரணும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.